ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிமிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பொடி இட்லி. ஸோ இத வந்து நான் மினி இட்லியில செஞ்சிருக்கேன். ஸோ எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, மினி இட்லி எடுத்திருக்கேன். ஒரு தட்டு ஃபுல்லா செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். அது உங்களுக்கு பெரிய இட்லியை கட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. நான் சின்ன மினி இட்லியா எடுத்திருக்கேன். இட்லி பொடி 4 ஸ்பூன், ஒரு வெங்காயம். ஸோ நம்ம இட்லி பொடியிலேயே காரம் இருக்கிறதுனால, இருந்தாலும் கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக கொஞ்சமா வந்து தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம் இதில ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வானல் வச்சுட்டு, ஸோ இதில உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இட்லி வந்து நம்ம எண்ணெயில தான் வதக்கி எடுக்கிறதுனால, கொஞ்சம் எண்ணெய் அதிகமாவே விட்டுக்கோங்க. கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு 2மே போட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்க வந்து வெங்காயம் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து ரொம்ப நல்லாவே பொன்னிறமா வதங்கணும். கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து வெங்காயமும் ப்ளஸ் நம்மளோட கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அது எல்லாமே நல்லா பொன்னிறமா வறுத்தா தான் நம்மளுக்கு இட்லியில வந்து நல்லா மிக்ஸ் ஆகுறதுக்கு வசதியா இருக்கும். ஸோ வெங்காயத்துக்கு மட்டுமே நான் என்ன பண்றேன், சால்ட் ஆட் பண்றேன். இட்லி பொடியில எல்லாத்துலயுமே நமக்கு சால்ட் இருக்கு. இருந்தாலும் வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நீங்க அதிலோட ஆட் பண்ணும்போது வெங்காயம் மட்டும் உப்பு இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமா சால்ட்ட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசனை வந்து நல்லா கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆகணும். அதனால நல்லாவே வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சமா மஞ்சத்தூளும், மிளகாத்தூளும் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா? 2 இதுவுமே ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட மிளகாத்தூளோட வாசனையுமே நல்லா வந்து அந்த கலரோட மிக்ஸ் ஆகணும். வெங்காயத்தோட நல்லா கலர்ஃபுல்லா மிக்ஸ் ஆகணும். அதே மாரி அந்த பச்சை வாசனை வந்து ரிமூவ் ஆயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்மளோட இட்லி தூள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி நீங்க இட்லி எடுத்திருக்கீங்களோ, அத பொறுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இதுல. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட குறைய வேணும்னாலும், நீங்க உங்களோட பக்குவத்துக்கு பொறுத்து அந்த இட்லி பொடிய வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே நல்லா வந்துட்டு அந்த எண்ணெய், வெங்காயத்தோடலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மிக்ஸ் ஆனா மட்டும் தான் இட்லியில வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ஒட்ட ஆரம்பிக்கும். இல்ல அப்டின்னா வெங்காயம் தனியாவோ, இல்ல வந்துட்டு இட்லி தனியாவோ அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் பாருங்க. கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்பப்போ அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இந்த பதத்துக்கு இருந்தா ஓகே. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இட்லிய ஆட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன மாரி ஷேப்ல வேணாலும் இந்த இட்லிய எடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல்லா வந்து இட்லி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த கலர் ஃபுல்லா வந்து அதுல இறங்கணும். இல்ல அப்டின்னா வெள்ளையா தெரியிற மாரி இருக்கும். இட்லி பொடியோட ஃப்ளேவரே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இட்லி தூள் பிளஸ் வந்து இட்லியில நல்லா மிக்ஸ் ஆயி கலரா தெரியணும் நம்மளுக்கு. அதுதான் இட்லி பொடியோட டேஸ்ட்டே அதிகரிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன். அதனால நல்லாவே கலறி விட்டுக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா இட்லியோட ஷேப்பே பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியா இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இத லஞ்சுக்கு நீங்க வச்சு விடுறீங்க அப்படிங்கும்போது, நல்லா சாஃப்ட்டாவே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து நம்ம இதில நெறைய எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ நல்லாவே சாஃப்ட்டா இருக்கும். ஸோ அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பா வந்து ரிட்டர்ன் வராது. அப்படியே உங்களுக்கு ரிட்டர்ன் வராது. காலி பண்ணிட்டு தான் கொண்டு வருவாங்க. உங்களுக்கு இந்த இட்லி பொடியோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழ குடுக்குறேன். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ கொத்தமல்லி இலையும் இதில தூவியாச்சு. எவ்வளோ வந்து பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. நிச்சயமா இது எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதோட சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதோட மத்த வீடியோவோட லிங்க்ஸுமே நான் உங்களுக்கு கீழ அட்டாச் பண்றேன். ஸோ பார்த்துட்டு நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே புடிச்ச ரெசிபி அப்டின்னா, பொடி இட்லி அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது பாருங்க எவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு அப்படின்னு. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.